ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்த கர்மவினை தீர்க்கக்கூடிய மூல மந்திரம். நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறதா இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை, என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி கேட்டிருக்கீங்க இல்லைங்களாம்மா. அதாவது திருவாதிரை நினச்சி பாருங்களேன். திருவாதிரை எப்பவுமே திருவாதிரை அப்படின்னா அந்த காலத்தில் திரை கட்டி படம் ஓடுது இல்லைங்களா, அதை திருவாதிரை. நான் அடிக்கடி சொல்லுவேன் திருவாதிரை ஒரு நாள் திரைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு. திருவாதிரை நட்சத்திரக்கார் ஒரு நாள் திரையில் அவங்க தெரிவாங்களா. ஏன்னா இருக்கிறலையே திருவாதிரை சிவனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா. திருவாதிரை வந்து மையான சிவன். அதாவது வந்து நம்மளை எல்லாம் கடைசி காலத்தில் கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல பாதுகாக்கிற சிவன் தான் திருவாதிரை சிவன். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க பிறக்கும் போதே ராகு திசையில் தான் பிறப்பாருங்கன்னு. அவர் பிறக்கும் போதே ராகு திசையில் தான் பிறப்பார். அப்படின்னா பாருங்கள், எல்லாமே பிரம்மாண்டம் தான். ராகு திசையில் அவர் பிறந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரணுங்கிறதுக்காக திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்க. இந்த ராகு திசை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க. நாம் 4 அடி இருக்கிறோன்னா அவர் 5 அடி இருப்பார். ஒரு 5 அடியில் அந்த குடும்பத்திலேருந்து அவர் இன்னொரு 5.5 அடி இருப்பார், இல்லாட்டி ஒரு 6 அடி இருப்பார். திருவாதிரைனாலே ராகு பாம்பு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார். இந்த ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறவங்க ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் சாரல் அதில் இருக்கும். ராகுவோட சாரல் வந்து அதில் இருக்கும். பாம்பு படம் எடுக்கும்போது பாருங்கள், அது எதாவது குச்சி வச்சு ஊனி ஏதாவது எந்திரிச்சு நிற்கிதா? தன்னோட உடலை வச்சே தான் பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குல்ல. வால் வந்து கீழே பேலன்ஸ் பண்ணிவிட்டு கையும் இல்லை அது காலும் இல்லை, ஆனால் அந்த வால் பேலன்ஸ் பண்ணி ஒரு 2 அடி எந்திரிச்சு நின்று படம் எடுக்குது. கரெக்டு தானே? அந்த வீரியம் வந்து 2 அடி எந்திரிச்சு நிற்கிது. அப்போ 2 அடிக்கு எந்திரிச்சு நின்று எல்லாத்தையும் இப்படி சுற்றி இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது. அப்போ ராகுக்கு 1000 கண் மாரியாத்தா மாதிரி அது அப்படி பார்க்குது. அப்போது அதோட அப்போ ராகு என்பது வளர்த்தி ஆகுது இல்லைங்களா. அப்போ ஏன் அவருடைய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளர மாட்டாங்க இல்லைங்களா. அதை ராகு என்பது அது ஒரு வளர்த்தி, அந்த அதோடைய கேரக்டர் சொல்கிறேன். இந்த ராகு நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க தாத்தாவுடைய பாரம்பரியத்தினுடைய வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. ஏன்னா ராகுன்னா தாத்தா, கேதுன்னா பாட்டி. அதனால் இவங்க பாருங்கள், அநேகமாக பாதி ஒரு 75% தாத்தா பாட்டி கிட்ட இவங்க வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா ராகுன்னா தாத்தா. அந்த காலத்தில் பாருங்கள், இப்போ எல்லாம் நிறைய பேர் குழந்தைய பெற்று கொடுத்துருவாங்க, அந்த பாட்டம் பாட்டி தான் எடுத்து வளர்த்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே போயிடாத சாமி, இங்கே போயிடாத சாமி, விழுந்துருவேன், அதை பண்ணிடாது இதை பண்ணிடாதுன்னு இவங்க புலம்பி அந்த குழந்தைய அவன் தூங்க வைக்கிறக்குள்ளே அந்த தாத்தா படுற பாடு பார்த்தீங்கன்னா ஏன்டா பெத்தம்னா இப்போ அவ்வளவு சேட்டை பண்ணாலும் அந்த குழந்தைய அங்கே தான் வளரும். இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தாலே தாத்தா பாட்டி கிட்டத்தான் அது வளரும். ஒன்று, தாத்தா மேலே பாட்டி மேலே பாசம் இருக்கும். அதனால தான் பின்னாடி எதிர்காலத்தில் இந்த பாரம்பரிய பேரை காப்பாற்றுறங்கிறதுக்காக அந்த ராகுவுடைய அம்சம் வரும். பாரம்பரிய பேரை அவங்களாம் காப்பாற்றுவாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தாலே மிதன ராசியில் பிறப்பாங்க. கழுவற மீனில் நழுவுற மீனுங்களாம் அந்த காலத்தில் பழமொழி கேட்டுக்கிறீங்களா? கழுவற மீனில் நழுவுற மீனா அப்படின்னா மீன் கழுவருக்கு போன எங்கேயுமே சிக்க மாட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதன ராசியில் பிறந்தா இடவிடாத பேச்சு. இடவிடாத பேச்சுன்னா உங்கள்கிட்ட பேச்சு வாங்கிட்டு பேசணுங்கிறது இல்லை, இவங்களே கடன்னு பேசுவாங்க. அவ்வளவு அறிவுகள் வந்து அவங்ககிட்ட அறிவு சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த மிதன ராசிக்கார் வீட்டில் பூனை குட்டி போடும். அந்த வீடே மிதன வீடே பூனை வீடு தான். இவங்களை பார்க்குறதுக்கு பூனை டெய்லி வரும். அதனால தான் சில வீட்டுகளில் மட்டும் பூனை இல்லை, சில வீட்டில் பூனை இருந்தால் அந்த வீட்டில் மிதனம் இருக்குங்கன்னு. மிதன ராசி அவங்க வீட்டில் இருக்கும். 2வது, கல்வி வந்து படிக்கணுங்கிறதே கிடையாதுங்க. இவங்ககிட்ட சரஸ்வதி குடி இருக்கும். கல்விக்கு அதிபதியே சரஸ்வதி தான். இந்த கல்விக்கு அதிபதியானவர் வந்து யோக அதிகமாக இருக்கிறனால இந்த சரஸ்வதி தேவதை அவங்களுடைய நாவல் இருக்கிறனால எதையுமே இந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது.
அவங்களுக்கு புக்கை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் போலயே படித்து அதையை சரிப்படுத்தி கொண்டு வந்துடுவார். அந்த திறமை அவங்ககிட்ட இருக்குங்கன்னு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கிட்ட அந்த யோகம் இருக்குது. ரெண்டாவது, தாய் மாமனுடைய வீடு அதுதான், மாமனுடைய வீடு அதுதான். அதனால் மாமனுடைய உறவுகள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வரும். ரெண்டாவது, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் ஒருத்தர் பிறந்தா இந்த கணக்கு வழக்கெல்லாம் போடுறது, இந்த ஆடிட்டிங் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த தொழிலுக்கு அவங்க தகுதி உள்ளவங்க. பாருங்கள், மிதுன ராசிக்காரர்கிட்ட கம்ப்யூட்டர் கொடுங்க, மெசேஜ் சும்மா பம்பரமாக பறக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன ஃபோனு தானே கொடுக்குறீங்க, இந்த நெகக்கண்ணில் போய் அந்த ABCDEFGங்கிறது வந்து அப்படியே ஹார்மோனியை வாசித்த மாதிரி பறந்துட்டு போயிட்டே இருக்குது சரன்னு. இது யாருக்கு அந்த பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர். அவங்க கையில் ஃபோனை கொடுத்து மெசேஜ் அடிக்கும்போது அவங்க டைப் அடிக்கிறத பாருங்கள், அவங்க கோர்ட்டில் டைப் அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பீட் அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த கைக்கு இந்த புதன்னா விரல், இந்த புதன்னா விரல். அப்போ புதனோட ராசியில் பிறந்தால் விரல் பலமாகுமில்ல என்னங்க. இந்த அதிகமாக இந்த ஹார்மோனியை வாசிக்கிறதுலே இந்த கித்தார் வாசிப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, டகார்னு இது வரைக்கும் போவார், டக்குன்னு மைண்ட் இழுத்துட்டு வந்து இங்கேருந்து கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த புதன் என்பது விரல், இந்த கித்தார் வாசிக்கிறது, ஆடிட்டிங் பண்ணுறது, புதன் கணக்கு வழக்கு பார்க்குறது, பெரிய பெரிய கம்பெனி ஓனரில் கணக்கு பிள்ளையாக இருக்கிறது, இவங்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தான். என்னங்க இது நீங்கள் இது மக்களுக்கு சொல்லும்போது இன்னும் ஒரு ஆடிட்டராக இருந்தாருன்னா இந்த பதிவு பார்த்தாருன்னா அப்படியே அந்த ஒரு தெளிவான ஒரு கருத்தாக இருக்குது. அந்த புதன்னா மிதுன ராசி அப்படிங்கிறத அவர் மைண்டு வச்சுக்கோ. அப்போ நம்ம இந்த ராசியில் பிறந்ததுனால தான், இந்த புதனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கிறனால தான் நாம் இந்த கணக்கு வழக்கை எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வளரும். என்னங்கம்மா? கண்டிப்பாக. அப்போ அடுத்தது அந்த ஒரு கணக்கு. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் நம்ம இவ்வளவு விஷயங்களை சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இடப்படாத பேச்சுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, புத்தி, அறிவு, கல்வி, ஞானம், வித்தை அத்தனையுமே புதன் மிதுனத்துக்கு உண்டு. அதனால தான் மிதுன ராசிக்கார் வந்து எப்போவுமே எதுலேயுமே சிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, கரெக்ட் தான். இதில் இன்னொரு பெரிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வல்லவனுக்கு உண்டு வழுக்கு பாறைம்பாங்க. இது ஏமாறுறத வந்து நாம் வந்து இவங்க அறிவாளி மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க மிதுன ராசி. ஆனால் அவர்கிட்ட அவ்வளவு திறமைகள் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸாக கொண்டு போவாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க. அதனால தான் வல்லவனுக்கு உண்டு வழுக்கு பாறைன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்கள். வல்லவன்னா உலகத்திலே சகலகலா வல்லவன், அப்பேற்பட்டவருக்கு ஒரு வழுக்கு பாறை இருக்குங்களா. அப்போ அந்த வழுக்கு பாறைன்னா அவர் ஏதோ ஒன்று சறுக்கலாம். இவருக்கு ஒன்று காசை ஏமாந்துருவார், இல்லை தொழிலை பெருசாக செஞ்சு பல கோடிக்கு அதிபதி ஆகலான்னு சொல்லி நஷ்டமாயிருவார், இல்லைன்னா செய்கிற தொழிலில் கவனத்தோடு செய்கிறேன்னு சொல்லிட்டு கவனக்குறைவில் லாஸ் ஆயிரும். இப்படி எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவர் ராகு திசையில் தான் இவர் பிறந்திருப்பார். அப்போ 18 வருஷம் ராகுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டாக பிரிங்க. 18 வருஷத்தில் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து 9 வருஷம் இருப்பு. அப்போது 9 வருஷம் கரெக்டாக இருப்புன்னா ராகு திசை 9 வருஷம் இருப்பு, குரு திசை ஒரு 16 வருஷம். அப்போது 16 ஒரு 9 இல்லைங்களா, 16 9, அப்போது 9 6 15, அப்போது 16 ஒரு 9 25 வயசுங்கும் போது இவருக்கு வந்து ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சிருங்க. அப்போ கரெக்டாக பாருங்கள், சனி திசை தான் ஒரு கல்யாணம். சனி 19 வருஷங்க. இப்போ 25 வயசுக்கு மேலே சனி 19 வருஷம்னா 20 வச்சாலும் 20 15, இதில் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ராகு ஒரு 9, குரு ஒரு 16, 25 ஒரு சனி ஒரு 19, 20 20 45 வயசுங்க. அப்போ கிட்டத்தட்ட 44 வயசுக்குள்ளே ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா? 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுங்க. ஒரு வயசு பொண்ணை 25 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் வைக்க முடியாதுங்க. ஏன்னா 4 பேர் பொண்ணு கேட்டு வருவாங்க, யாரோ ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுத்தா ஆகணும். அதே அளவில் தான் வயசு பையனும் இருப்பார். இதுக்கு என்ன அழகு உடம்பு அம்சம் இருக்கோ அது வயசு பையனுக்கு அதான் இருக்குது. அப்போ இவர் பார்த்தா என் பிள்ளைக்கு பையனை கட்டி வச்சுருங்க, அவங்க என்னமோ கடைசி காலத்து வரைக்கும் வாழ்ந்துட்டு போகட்டுன்னு 25 வயசில் கரெக்டாக வருதுங்க. அப்போ ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி திசையில் கல்யாணம். 19 வருஷம் 44 வயசுங்க. 44 வயசுக்குள்ளே சனி மகாதிசைக்குள்ளே இவர் கல்யாணம் பண்ணி, இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் கன்சீவ் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்து 44 வயசுக்குள்ளே அவர் படிப்பு காலமாக இருக்கும். படிப்பு குழந்தைகளை படிக்க வச்சு அவர் தொழில் வேலைக்கெல்லாம் போயிட்டு அவர் அப்படியே வாழ்ந்துட்டுருப்பார். பிள்ளைகளும் பசங்களும் பெருசாகிட்டே வந்துட்டுருப்பாங்க பின்னாடியே, அதானே ரைட்டு. இப்போ 44 வயசுக்கு மேலே ராகு குரு சனி முடிஞ்சிருச்சு. புதன் திசை 17 வருஷங்க.
எப்படி கொண்டு வந்து ஆட் ஆகுது பாருங்க அவங்க வாழ்க்கையில். ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் ஒரு சுவிட்சு போட்டோன்னே இங்கே எல்லா திசைகளும் கொடியேறது பாருங்க அந்தந்த வயசு வரும்போது. இப்போ புதன் திசை 17 வருஷங்க. அப்போ அது 44 ப்ளஸ் புதன் திசை 17. அப்போ 44 போக 45 ஒரு 15 60 62 வயசு. அப்போ கிட்டத்தட்ட 62 வயசு 63 வயசு வரும்போது புதன் திசை அவங்களுக்கு முடியுது. அப்போது இவருக்கு ரிட்டையர்டு வந்து புதன் திசை தாங்க. அப்போ பாருங்கள், புதன் ராசியிலேயே பிறந்து புதன் திசையிலேயே ரிட்டையர்ட் ஆகிறாருங்க. என்ன ஓகே எனக்குமா மிதன ராசியில் பிறந்தார். அதே மிதனத்தில் பிறந்து மிதன ராசியிலேயே அவர் வாழ்ந்தார். அவர் அங்கே ஆரம்பித்தது. அவருக்கு புதன் திசை 62 வயசில் புதன் திசை வருதுங்க. என்ன அப்போ புதன் திசையில் 17 வருஷம் அறிவு செல்வம் புகழ் எல்லாம் அமைதியாகி 62 வயசுக்கு மேலே இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்துக்கலான்னு சொல்லி கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தாண்டி இந்த பிறவி எடுத்ததுக்கு எல்லா பேர்த்தையும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எல்லாம் வடிகட்டி இந்த 62 வயசுக்கு மேலே போதும், நாம் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியாக வாழ்ந்தால் போதுன்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு இனிமேல் நிம்மதியாக வாழ நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கடைசி காலத்தில் கரெக்டாக இருக்கலான்னு புதன் வந்து புத்தி அறிவு கல்வி ஞானத்தை எடுத்து சொல்லுமா. ஓகே என்னங்கம்மா? அப்போ அந்த ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய அம்சம் இதுவரை காலமாக இருந்ததுக்கு இதுதான் காரணம். ஓகே அப்போ இந்த புதன் திசை வரும்போது அவருக்கு 62 வயசுங்க. நம்ம எந்தெந்த திசையில் நாம் ரிட்டையர்ட் ஆக போகிறோங்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய உடம்பு உற்சாகம் நரம்பு எல்லாம் வேலை செய்யுமில்ல. கண்டிப்பாக என்னங்கம்மா? கண்டிப்பாக. ஆல்ரெடி நம்ம ரிட்டையர்டு வயசு வருது அப்படின்னாலே நம்ம முடி நிறச்சிருங்க, நம்ம உடம்பெல்லாம் சுருங்கிடும், நம்மளுடைய கண் பார்வையெல்லாம் மங்கிரும், கால் நடையெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ 60க்கு மேலே பயம் வந்துடும். அப்போ அதுக்குள்ளே நம்ம தேடி வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கடமை முடிச்சுட்டு கடைசி காலத்தில் யாருக்கிட்டையும் கையேந்தாமல் நம்மகிட்டையே உழைச்ச பணம் இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு இந்த உடம்பு சரீரம் இந்த மண்ணுக்குள்ளே போக வரைக்கும் கௌரவமாக வாழ்ந்துட்டு போயிட்டாலே நீங்கள் இந்த பிறவி வாங்குறதுக்கு சரிதானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை விட வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணுங்க? நீங்கள் 400 கோடி ரூபா சம்பாரிச்சாலும் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. முடியாது. கரெக்டாக இல்லையே சொல்லுங்கள்? கண்டிப்பாக. 400 கோடி இந்த இடத்துல இருக்கட்டுங்க, 4 இட்லி வைங்க, இந்த 400 கோடி பார்த்துட்டே இருங்க, இந்த 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியுதான்னு பாருங்கள். அப்போ இந்த 400 கோடி ரூபாயில் எத்தனை 4 இட்லி பிறந்திருக்குதுன்னு பாருங்கண்ணே. அவ்வளவு நம்மளுக்கு வேண்டியது இல்லைங்களே. அப்போ நம்மளுக்கு வருங்க அதை காலையில் டிஃபனு மத்தியானம் டிஃபன் நைட்டுக்கு எல்லாம் சேர்ந்து 300 ரூபாயாச்சு. நம்மளுக்கு மேல் செலவுக்கு 200 ரூபாய், இந்த உலகத்துக்கு 500 ரூபாயாச்சுங்கண்ணே. அப்போ 500 ரூபாய்க்கும் போது ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னா நம்மளுக்கு 300 நாளைக்கு 15 1,5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தான் வருதுங்க. என்னங்க 500 ரூபாய்னு போட்டால் 100 வருஷம் இருக்குது இல்லைங்களா? 100 வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுங்க? இப்போ வந்து 360 நாள் ஒரு நாளைக்கு வருது. அப்போ 3600 நாள் 100 வருஷம் வருதுங்கண்ணே. 3600 நாளைக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இட்லி குழம்பு சாம்பார் வாங்கி சாப்பிட்டாலே நம்மளோட உணவுக்கு 15 லட்சம் இருந்தால் 100 வருஷத்தை கடந்தலான்னு சொல்லுது. என்னங்கம்மா? புரியுது. அப்படிதானுங்க? கண்டிப்பாக. 100 வருஷத்துக்கே 4-5 இட்லி சாப்பிட்டாலும் 500 ரூபா நம்ம சாப்பாடு செலவு வயிற்ற காப்பாற்றினாலும் 15 லட்சம் ரூபா இருந்தால் 100 வருஷத்தை கடந்தலான்னு சொல்லுதுங்க. கோடியே நம்மளுக்கு தொடலை, 15 லட்சம் இருந்தால் அதில் டெய்லி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 100 வருஷம் முடியும் போது இது 5 லட்சம் குறைஞ்சிருங்கன்னு. இதை கணக்கு போடாமல் வாழ்ந்ததுனால தெரியலையெல்லாம் மக்களுக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எல்லாம் இப்போ யோசிப்பாங்க பாருங்கள். இந்த பதிவை மக்கள் எல்லோரும் கேட்கணும். கண்டிப்பாக. என்னங்க? ஏன்னா யோசிப்பாங்க, அடடா நம்ம வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறோமே. எல்லாம் அத்தியாவசிய தேவை விட்டு ஆடம்பர தேவைக்கு ஓட ஆரம்பிச்சது தானே. ஆமாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசலாங்க. அது கொஞ்சம் நம்ம இந்த நட்சத்திரத்தில் கொடுக்க வேண்டிய மக்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு முதல்ல ஒரு கோயில் ஒன்று கொடுத்துறேங்க. முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே இவங்க நம்ம சொன்ன வழிக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. எந்தெந்த திசையில் நம்ம ஸ்டாப் ஆகும், எந்தெந்த திசை நல்லது நடக்கும் கெட்டது நடக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திசை வரிசைப்படி உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மவினை தோஷம் இருக்குது இல்லைங்களா? அந்த கர்மவினை தோஷம் என்னென்னு கண்டுபிடிச்சி இன்னமும் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா இன்னும் நீங்கள் ரொம்ப உங்களுடைய லைஃப் இதுதான்னு நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டா நீங்கள் அது வழியில் போயிடுவீங்க இல்லைங்கண்ணே. கண்டிப்பாக. ஜோதிடம் என்பது சயின்ஸுங்க. கரெக்டு தானுங்கம்மா? ஜோதிடம் என்பது சயின்ஸு. ஒரு விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதில் நம்ம இந்த காலங்களில் இப்படித்தான் நம்ம நடந்து போக போகிறோம் கடந்து போக போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த பாதை எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் நம்ம போய் பாதை போட்டு வச்சிட்டோம்னா அது வரைக்கும் நடந்து போய்க்கலாம் இல்லைங்கண்ணே. கண்டிப்பாக சார். என்னங்கம்மா? என்னால் 3 கிலோமீட்டர் தான் நடக்கும்னா முதலே பாதை பார்த்து வச்சுக்கிட்டா நல்லா கண்ணை கட்டி காற்றுல விட்டாலும் நம்ம அந்த இடத்துல போய் நின்றுக்கலாம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு எல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தானே நீங்கள் இவ்வளோ தூரம்
மிதுன ராசி கேட்டீங்க இல்லைங்களா, ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த கோயிலை கொடுத்துறணுங்க. கண்டிப்பா. இந்த கோயிலை கண்டிப்பாக போயிட்டு வந்தாங்கன்னா இன்னமும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக எல்லா மக்களுக்கும் நான் சொல்லிட்டு வரேன். இதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவாங்க என்று சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததில் ஒரு பெரிய பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. நன்றிங்கம்மா. நன்றி. என்ன கஷ்டம் வந்தாலும் கோவிலுக்கு தான் போவோம். கண்டிப்பா. நீங்கள் வந்து நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலே இருக்குது, அங்கே போய் வழிபட்டுட்டு வாங்க, எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டீங்க. இந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்கள் வந்து எந்த கோவிலை போய் வழிபட்டுட்டு வரணும்? அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு பவர். அந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அபயவாதீஸ்வரர், அதாவது அபயவாதீஸ்வரங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பட்டுக்கோட்டை போகிற வழியில் அபயவாதீஸ்வரருங்கிற கோவிலே இருக்குதுங்க. ஓகே. அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குங்க. கண்டிப்பாக அபயவதீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். இதில் என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா, அந்த கூகுளில் அவங்க சர்ச் பண்ணும்போது அபயவருதீஸ்வரர், ஓகே. அபயவருதீஸ்வரர்னு கோயில், இதை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான மூல கோயிலுங்க. ஓகே. இந்த கோயிலுக்கு போய் அவங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும். இதை பண்ணிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூப்பர் ஐயா. சரிங்களாம்மா?